ஸ்டாலின் மேஜையில் இருக்கும் ரிப்போர்ட். தாவேகா பற்றிய சர்வே. விஜய்க்கு இது தெரிஞ்சா ட்விஸ்ட் தான். ஆளும் திமுக ஒரு தனியார் ஆய்வு நிறுவனத்துடன் இணைந்து நடத்தியதாக கூறப்படும் சமீபத்திய கணக்கெடுப்பு ஒன்றில் தாவேகா குறித்த முக்கியமான தகவல்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் இது அதிகாரப்பூர்வமற்ற கருத்து கணிப்பு என்றும் கூறப்படுகிறது. இந்த சர்வே தமிழக வெற்றி கழகத்தின் வாக்காளர் ஆதரவில் நகர்ப்புறங்களுக்கும் கிராமப்புறங்களுக்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளி இருப்பதாக காட்டியுள்ளது. அதாவது இந்த கட்சிக்கு நகர்ப்புறத்தில் உள்ளது போல கிராமப்புறத்தில் பெரிய அளவில் ஆதரவில்லை என்று சர்வேயில் கூறப்படுகிறது. சர்வே முடிவுகளின்படி தாவேகாவிற்கு நகரங்கள் மற்றும் மாநகரங்களில் குறிப்பிடத்தக்க அளவிலான மக்கள் ஆதரவு உள்ளது. மாநகராட்சி மற்றும் நகர்ப்புற மையங்களில் கட்சிக்கு சுமார் 10 முதல் 15% வாக்காளர் ஆதரவு உள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடுகள் நகர்ப்புற இளைஞர்கள், முதல்முறை வாக்காளர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் கிராமங்கள், புறநகர் பகுதிகளில் நிலைமை வேறாக உள்ளதாக இந்த சர்வே கூறுகிறது. அங்கு தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவு 10%த்திற்கும் குறைவாகவே இருப்பதாக ஆய்வு கூறுகிறது. தமிழ்நாட்டின் பெரும்பான்மை வாக்காளர்கள் இன்னும் பெரிய நகரங்களுக்கு வெளியே வசிப்பதால் கிராமப்புறங்களில் தமிழக வெற்றி கழகத்தின் குறைந்த ஆதரவு அந்த கட்சிக்கு ஒரு பெரும் சவாலாக கருதப்படுகிறது. அரசியல் பார்வையாளர்களின் கூற்றுப்படி சட்டமன்ற தேர்தல்களில் கிராமப்புற, புறநகர் வாக்காளர்கள் முடிவை தீர்மானிக்கக்கூடிய சக்தியினராக இருக்கின்றனர். இதனால் தமிழக வெற்றி கழகம் இதை எப்படி சமாளிக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஆனால் இது அதிகாரப்பூர்வமற்ற கருத்து கணிப்பு என்று கூறப்படுகிறது. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் மூத்த அமைச்சர்கள், கட்சி தலைவர்கள் மற்றும் அரசின் உயர் அதிகாரிகளை உள்ளடக்கிய ஒரு முக்கிய கூட்டத்தை நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த அவசர கலந்துரையாடலுக்கு காரணம் திமுகவின் திங்க் டேங்க் எனப்படும் சர்வே குழு ஒன்று நடத்திய ஒரு புதிய உட்கட்சி ஆய்வுதான். இந்த ஆய்வு ஆளுங்கட்சிக்கு சாதகமான, அதே சமயம் கவலைக்குரிய சில முடிவுகளை கலவையாக தந்துள்ளது. இந்த ஆய்வறிக்கையின்படி எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளதாம். அதாவது பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை பெற்று ஆட்சியை பிடிக்கும், கண்டிப்பாக மெஜாரிட்டி தனியாக கிடைக்கும் என்று சர்வேயில் மகிழ்ச்சி செய்தி கூறப்பட்டுள்ளதாம்.